கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் பின்னால் உட்காந்துட்டீங்களே, முன்னால் வந்துடுறீங்களா? பின்னால் உட்காந்துருங்களா? நிறைய சேர் இருக்குது முன்னால், தயவு செஞ்சு முன்னால் வந்துடுங்க. எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் கொடுத்த சுவாசத்திற்காய் ஜீவனுக்காய் நன்றி. ஆமென். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று கர்த்தரை நம்ம துதிக்கலாமா, ஆராதிக்கலாமா, அதற்காக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அதற்கு நாம் அனைவரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம், நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். எல்லாம் பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க பின்னால் இருந்தால் எல்லாரும் முன்னால் வாங்க. டீச்சர்ஸ் யார் இருக்கிறீங்களோ அவங்க கூட நின்று அவங்கள வழி நடத்துங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஜெப வேளையில், இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கூட செய்யப்படுவதாக, இந்த நாளிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர் ஐயா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை இரவு முழுதும் கண்மணி போல காத்து காலை சுகபத்திரமாய் காண செய்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்களை அழைத்து வந்தீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே, உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உமது பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினால் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. மற்றவர்களுடைய தப்பிதங்களை கூட நாங்கள் கர்த்தாவை மன்னிக்கிறோம் ஐயா. மற்றவர்கள் எங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க இருதயத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கசப்புகள் வெறுப்புகளோடு கூட ஜீவிக்காதபடி எல்லாவற்றையும் உதறி அக்னியிலே போட்டுவிட்டு ஆண்டவரே, நாங்கள் ஆவியின் கனி 9 எங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு சமாதானமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. அப்பா தேவனே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாங்க கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை ரட்சித்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, இந்த இடத்திலே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் வல்லமையாய் இறங்கி எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் மகிமையாய் இந்த இடத்திலே இறங்கி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய ஸ்துதிகளிலே நீ சந்தோஷமாய் அமர்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வாய்களை திறந்து அப்பா பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது நீர் எவ்வளவு சந்தோஷப்படுவீர் ஐயா. நீர் கொடுத்த சுவாசத்திற்கும் ஜீவனுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே காத்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாம மகிமைப்பட பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் செய்வீராக கர்த்தாவே. அப்படியாக எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட நாங்கள் கர்த்தாவே இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம். பகலிலே ரகசிய வருமான உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளுக்குள்ளாக எங்களை அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும் ஐயா. நீர் இங்கே அக்னிமயமாய் இறங்கி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இங்கே கர்த்தா பரிசுத்த ஆவியானவரே, நீர் அசைவாடி கொண்டே இருப்பதற்காக நன்றி. நன்றி செலுத்துங்க கர்த்தருக்கு, நன்றி செலுத்துங்க அப்பா. இந்த இடத்திலே அசைவாடி கொண்டே இருப்பதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தி கொண்டதற்காக நன்றி. எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கி கொண்டே இருப்பதற்காக நன்றி, 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 நன்றி கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா.
உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. அப்பா தேவனே நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாமா? நம்ம துதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், பரம பிதாவே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. வல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை பெயர் சொல்லி அழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, அன்பின் பிதாவே உமக்கு நன்றி, அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமது கரம் கர்த்தாவே எங்களை தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாக அடமழையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சுவாசத்தையும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். சார்லஸ் பிரதர் வழி நடத்துவார்கள். கர்த்தாவே உமக்கு நன்றி. நன்றி. யாரும் நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, சத்தமாக நீங்க துதிங்க. தலைகளை சங்கரித்தவரே ஸ்தோத்திரம். எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செலுத்தினவரே ஸ்தோத்திரம். கடலை உலர்ந்த தரையாக்க மாற்றினீர், உமக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலையை உடைத்தீர், ஸ்தோத்திரம். தேவரீர் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்தின் ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். மகாநதிகளை வற்றி போக பண்ணினீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆற்றை கால்நடையாய் கடக்க செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்னி வெளிச்சத்தினாலும் ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம். தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவித்து போட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எரிகோவின் கோட்டையை வீழ்த்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய ராஜாக்களையும் பிரபலமான ராஜாக்களையும் சங்கரித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். கழுதையின் வாயை திறந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். சூரியனை கிபியோன் மேலும் சந்திரன் ஆயன் மேலும் தரித்து நிற்க செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பகலை ராத்திரியாய் அந்தகாரமாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குடிகளுடைய பொல்லாப்பிலும் நிமித்தம் ஆறுகளை அவாந்திர வெளியாக மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓர் நிலமாக மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையை தண்ணீர் தடமாக மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மலடியை சந்தோஷமான பிள்ளைக்கு தாயாக்குபவரே, ஸ்தோத்திரம். பெற பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம். பிரசவிக்க பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம். நிர்மூலமானதை கட்டுகிறவரே, ஸ்தோத்திரம். பாழானதை பயிர் நிலமாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காணாமற் போனதை தேடுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துரத்துண்டதை திரும்ப செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நசல் கொண்டை திடப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காற்றுக்கு ஒதுக்கமாகவும் பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களையும் விடாத பூமிக்கு பெருங்கண் மலையின் மேல் நிழலாக இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குருடரின் கண்களை திறப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குருடருக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிறவரே, கோணலை செவ்வையாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துகிறவரே, ஸ்தோத்திரம்.
தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மேலும் தயவுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Gracious and most loving Heavenly Father, we thank you, Lord, for this wonderful, beautiful Sunday morning. அப்பா தேவனே, இந்த அருமையான அழகான கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, in your presence there's fullness of joy, Master. அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலே பரிபூர்ண ஒரு கர்த்தாவே ஆண்டவரே சந்தோஷம் உண்டு And Lord, கர்த்தாவே. in your presence the hills melt like wax, Master. அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தாவே குன்றுகள் மெழுகை போல உருகி போகும் In your ஐயா. presence the mountains tremble, Lord. அப்பா தேவனே, உம்முடைய கர்த்தனை பிரசன்னத்திலே ஆண்டவரே மலைகள் கர்த்தாவே நடுநடுங்கும் ஐயா. In your presence the roaring seas will calm down, Master. அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினால் கர்த்தாவே கொந்தளிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே கடலும் கூட அமைதலாகும் ஐயா. And this morning you are present in this place. அப்பா தேவனே, நீர் இந்த இடத்திலே கர்த்தாவே இருப்பதற்காக நாங்கள் நன்றி And even as செலுத்துகிறோம். many of your children have come here with burdens, Lord, ஆண்டவரே, அநேகர் கர்த்தாவே இருதயத்திலே பாரத்தோடு கூட வந்திருக்கிறார்கள். we believe, Lord, that when they go back home, that all their burdens will be taken away by you. அப்பா தேவனே, அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போகும்போது எல்லா பாரத்தையும் அப்பா தேவனே நீர் எடுத்து போட்டு லேசான இருதயமாக அவர்கள் கடந்து செல்கிறதற்காக நன்றி ஐயா. Let miracles happen in this place, Lord. அப்பா தேவனே, இந்த இடத்திலே கர்த்தாவே அற்புதங்கள் நிகழட்டும் ஐயா. Lord, you are a God of miracles, Lord. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே அற்புதத்தை செய்கிற தேவன் Even as ஐயா. your children cry out unto you, Master, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவை நோக்கி கதறும்போது let something happen in this place, ஆண்டவரே, Lord. இந்த இடத்திலே பெரிய காரியம் நடக்க போகிறது ஐயா. Let your children's hearts' desires be answered, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறட்டும் ஐயா. Even as they lean on you, Master, ஆண்டவரே, இவர்கள் அனைவரும் உம்மேல் சார்ந்து let இருக்கும்போது great things happen in their lives. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நிகழட்டும் ஐயா. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை We பிதாவே. also pray for the message, Lord. We pray that your servants speak the words that you have put in his heart. அப்பா தேவனே, இதோ கர்த்தா ஊழியக்காரை மரத்தில் நீர் வெளிப்படுவீராக. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. ஆமென். ஆராதனைக்கு நம்ம கடந்து போகலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லே, நான் எப்படி நன்றி சொல்லே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லே, நான் எப்படி நன்றி சொல்லே. நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்து
தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தாவே நான் எப்படி நன்றி சொல்லேன் என்று சொல்லி முழு தோடு சொல்லாமா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காக மீண்டும் வருவீர் எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காக மீண்டும் வருவீர் எனக்காக மீண்டும் வருவீர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன் உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் அல்லேலூயா
கரம் தட்டி கத்த நன்றியை செலுத்துவோமா, நன்றியை செலுத்துவோமா. ஓரா கபேரி எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமா
ஆராதிக்கின்றோம் ஐயா, உயர்த்துகின்றோம் ஏசப்பா. எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே, என்னில் என்ன நன்மை கண்டீர் ஐயா, ஆனாலும் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே, எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீரே, எங்களை வழி நடத்தியிருக்கிறீரே, தேவைகளை சந்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி தாப்பனே. எல்லாத்தையும் நீர் பார்த்து காத்து வழி நடத்தி நம்மளே கர்த்தாவே இவ்வளவு தூரம் வழி நடத்தி வந்திருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றியை செலுத்துகிறோம் ஏசப்பா, நன்றியை செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமென். நன்றி அப்பா. ஆமென். உம்மை போல வேற யாரும் இல்லை ஏசப்பா. எங்களை நேசிக்க, எங்களை ஆற்ற தேற்ற அரவணைக்க வேற யாரும் இல்லை ஏசப்பா. உண்மையே நாங்க நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி தாப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா, உயர்த்துகின்றோம் கர்த்தாவே. கடைசி முறை பாடி சொல்லுவோமா? அல்லேலூயா ஹோசன்னா, ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் அப்பா. எங்களை நாம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை அனைத்துமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். கருத்தடி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. வேத பகுதி வாசிக்கும் நேரம், ஸ்கிரிப்சர் ரீடிங் டைம். முதல்ல பிள்ளைங்க வாசிப்பாங்க, அப்புறமா தமிழில் நம்ம வாசிப்போம். பிள்ளைகள் வாசிக்கிற பிள்ளைகள் வாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதன் பிரகாரமாக வாசிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 12. திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 12வது அதிகாரம், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 12, 1 10 வசனங்களை 10 வசனங்களை பிள்ளைகள் மாறி மாறி வாசிக்க போகிறாங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் சென்டரில், இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்பா. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே, உமக்கு நன்றி. நன்றி. எல்லாரும் எடுத்துட்டிங்களா? எடுத்தவங்களா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். பிள்ளைங்களாம் எடுத்துட்டிங்களா? ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 12, 1 to 10 வாசிக்க போகிறோம். அவங்க மாறி மாறி வாசிக்க போகிறீங்க. வாசிக்கலாமா? பிள்ளைகள் வாசிங்க. Praise the Lord. Today's scripture reading is taken from Proverbs chapter 12. Whoever loves instruction loves knowledge, but he who hates correction is stupid. The Lord is pleased with good people, but the condemns those who plans evil. Wickedness does not give security, but righteous people stand firm. A good wife is their husband praise and joy, but a wife who brings shame on their husband is like a cancer in his bones. Honest people will treat you fairly. The wicked only wants to deceive you. The words of the wicked are lie in wait for blood, but the mouth of the upright will deliver them. The wicked meet those downfalls and lives on descendants, but the families of the righteous lives on.
If you are intelligent, you will be praised. If you are stupid, people will look down on you. It is better to be an ordinary person working for a living than to play the part of someone great but to go hungry. A good man takes care of his animal. The wicked men are cruel to that. Amen. ஆமென். ஓகே, உங்கள் இடத்துங்களுக்கு போங்க. இப்பொழுது முத்துக்குமார் பிரதர் வந்து வாசிப்பாங்க. அதே நீதிமொழிகள் நம்ம மாறி மாறி நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருகங்குணம் உள்ளவன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகளை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷனை நிலைவரப்படான், நீதிமானுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லச்சை உண்டாக்குகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். தன் புத்திரருக்கு மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவன் இகழப்படுவான். ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தானே கன பண்ணி கொள்ளுகிறவனாய் பார்க்கிலும், கனமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான், துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமையான விசுவாச அறிக்கையை செய்யலாம். எல்லாரும் உங்களுடைய பைபிளை வலது கரத்தில் எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கண்களை மூடுங்க. நம்ம சொல்றதை நீங்க திருப்பி சொல்லுங்க. பயமும் கலக்கமும் திகில் என்னை அணுகாது. பயமும் கலக்கமும் திகிலும் என்னை அணுகாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. ஆகவே நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. பொல்லாப்புக்கு பயப்படுகிறதில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமலும், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை பலப்படுத்தி, கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவார். எனக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்றென்றைக்கும் வெட்கப்படாமலும், நான் என்றென்றைக்கும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன். இருப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் பயப்படுவதில்லை. நான் பயப்படுவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால், கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். எல்லாரும் உட்காரலாம். அனௌன்ஸ்மெண்ட் டைம். காணிக்கை நேரமாக இருக்கிறது. காணிக்கை எடுக்கிறவங்க முன்னால் வாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மாதத்தின் முதல் வாரம் வந்து கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு சந்தோஷகரமான ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். நம்மளுடைய சபையில் இங்கிலீஷ் ஆராதனை 8 மணிக்கு இருக்கும். தமிழ் ஆராதனை 9:15 இருக்கும். கண்ணூர் பகுதியிலே 10:30 மணிக்கு இருக்கும். எல்லாரும் அந்தந்த இடத்திலே போய் கலந்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதியுங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். பிறகு நமக்கு வருகிற வாரம் ஹோலி கம்யூனியன் சண்டே இருக்கிறது. திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. சனிக்கிழமை நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. சனிக்கிழமை நமக்கு என்ன இருக்குது?
ஃபாஸ்டிங் இருக்கிறது. அதனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஈவினிங் 6 o'clock இருக்கிறது. ஆயத்த கூட்டம், அதாவது சுத்திகரிப்பின் கூட்டம். நாம் வந்து திருவிருந்து எடுப்பதற்காக நாம் என்ன பண்ணுறோம், நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக சனிக்கிழமை சாயங்காலம் 6லிருந்து 7:30 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரேயர் வச்சுருக்கிறோம். எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அபாத்திரமாய் திருவிருந்திலே பங்கு பெறாதபடிக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக எடுக்க வேண்டும். அப்படி அபாத்திரமாய் எடுத்தால் என்ன ஆகும், மரணமோ வியாதியோ நம்மை பிடிக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வழி கொடுக்கக்கூடாது. அதனால் எல்லாருமே வாங்க, சபை மக்கள் அனைவருமா வந்து இங்கே சுத்திகரித்து கொண்டு நம்மளோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து போகும்போது, இன்றைக்கு உன்னை பரிசுப்படுத்தி கொண்டால் நாளைக்கு நீ அற்புதத்தை காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காரியத்திற்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அற்புதத்தை காணும்படியாக வாங்க. வருகிற வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. அதற்காக எல்லாரும் ஆயத்தமாகுங்கள். டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஜெபித்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் இந்த சர்ச் நம்பருக்கு என்ன கால் பண்ணுங்கள். நான் இங்கே இல்லைனா இங்கேயும் வந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். தேர்ஸ்டே நமக்கு வியாழக்கிழமை 10 மணிக்கு நமக்கு உபவாச கூட்டம் உண்டு. எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் இருக்குது, கான்ஃபரன்ஸ் காலில் இருக்குது, லைவ் இருக்குது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை இதோ இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள. இந்த தேர்ஸ்டே ப்ரேயர் எதுக்கு வைக்கிறோன்னா, கர்த்தரை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வதற்காக, நீங்கள் ஆவிக்குறான ஜீவித்தில் வளருவதற்காக மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள், யூடியூப்பில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த சமயத்தில் 10:30 to 11:15 வரைக்கும் இருக்கிறது. அதனால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நம்ம கண்களை மூடி நம்ம காணிக்கைக்காக செபிக்கலாம். அப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க இந்த நேரை கொடுத்ததுக்காக நன்றி. காணிக்கை பாகத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் நீர் பிரியமாக இருக்கிறீர். இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிறகு நமக்கு TWR குவிஸ் இருக்குது, பைபிள் குவிஸ். மார்க் புத்தகம், மார்க் அந்த புஸ்தகத்துலேருந்து நம்ம ஒரே ஒரு சாப்டர் தான், நம்ம இது அதிக புஸ்தகம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எல்லோரும் ஆயத்தமாகுங்கள். செப்டம்பர் மாதம் ரெண்டாவது வாரம் நமக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாம் இது பண்ணுங்கள். செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 50 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதுக்காகவும் ஆயத்தமாகுங்கள் நீங்கள். பிறகு நமக்கு என்ன வருதுங்க, ஆகஸ்ட் இன்னும் யாருமே ஆகஸ்ட் 15th இல்லைங்களா, என்ன இருக்குது அன்றைக்கி நமக்கு ப்ரோக்ராம் இருக்குது. கேர்செல் வைஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஒவ்வொரு கேர்செல் ஆயத்தமாயின்னு கேர்செல் லீடர்ஸ் என்னம்மா வீணா இல்லையா? அப்படி இருந்தால் எப்படி? கேர்செல் லீடர்ஸுங்களா கை தூக்குங்க. ஆயத்தமாயின்னு இருக்கீங்களா, பண்ணின்னு இருக்கிறீங்களா? நல்லது. எல்லோரும் என்ன பண்ணணும், எல்லா ஃபேமிலிஸும் கேர்செல் லீடர்ஸுங்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும். நாம் சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்காக கொடுத்துருக்கிற நாள். ஆமென். யாரும் எதுக்கோ யூஸ் பண்ணுறாங்க அந்த நாளை. நாம் ஏன் கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது, கர்த்தருக்குன்னு ஏதாவது செய்யக்கூடாது? அதனால் நீங்கள் என்ன பண்ணாது, ஒருத்தரும் என்ன பண்ணாதீங்க, பின்வாங்காதீங்க. யாரெல்லாம் கேர்சலுக்கு வராமல் இருக்கிறீங்களோ, வேறு எந்த கேர்சலும் அட்டன் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற கேர்சல் கூட இப்பொழுது உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னா கலந்து கொள்ளுங்கள். ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஏரியா கூட, அந்த நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அந்த ஏரியாவில் அந்த லீடர்ஸ்கிட்ட கேட்டு நீங்கள் கலந்து கொண்டு அவர்கள் மூலமாக, கேர்செல் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரோக்ராம் கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்கணுன்னு விருப்பம் இருந்தால். ஏன்னா அநேகர் வந்து என்ன பண்ணுறதில்ல, கேர்செல்லில் சேர்றதில்ல. அவங்களுடைய வேலை காரணமாக, சில காரியங்கள் நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுற சேர்றதில்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அப்படியாக நீங்கள் செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரம், அதாவது ஃபர்ஸ்ட் வீக் இல்லைங்களா, கேர்சலாக எங்கே இருக்குதுங்க இந்த வாரம்? சர்ச்சில். எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியுங்க? வர வாரத்தில் சர்ச்சில் கேர்சல் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும், நாளைக்கு வந்துட்டு ஜாய் சமாது 3rd, அடுத்தது டியூஸ்டே கேர்சல், அப்படி வெனஸ்டே இது, தேர்ஸ்டே துடன நகர், வெள்ளிக்கிழமை வந்துட்டு இவங்களுக்கு, அப்புறமா சனிக்கிழமை MM லேஅவுட். இது அப்படியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், MM லேஅவுட் சனிக்கிழமை இருக்குதுன்னு தெரியுங்களா? ஓகே, குட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே 6 மணிக்கு என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் இருக்கிறீங்க இல்லைங்களா?
கேர்சல் 6 மணிக்குன்னா 7 மணிக்கு வரும், அப்படி வராதிங்க தயவு செஞ்சு. எல்லோரும் 6 மணிக்குன்னா 6 மணிக்கு வந்துடுங்க. ஆமென். அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் போக முடியும். அதனால் அன்றைக்கு வந்து அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ணி சில காரியங்களை சரிப்படுத்த போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி வாங்க, நம்ம எல்லோரும் ஒன்றாக ஆராதித்து கர்த்தரை ஆராதித்து காரியங்களை சரிப்படுத்தி நம்ம போக போகிறோம். அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ரெகுலராக உங்கள் வீடுங்களிலே இருக்கும், வீட்டு கூட்டங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த காரியத்தை பண்ணுங்கள். ஏன்னா சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் கிளாஸ் இருக்கிறது. பேப்டிசம் எடுத்தவங்க 2020லேருந்து யாரெல்லாம் எடுத்தீங்களோ, அப்புறம் லாஸ்ட் இயர் வரைக்கும் எடுக்க போகிறவங்களும், இன்னும் யாருக்குன்னா நான் எனக்கு ஆவின் அபிஷேகம் கிடைக்கல, அந்நிய பாஷின் வரம் கிடைக்கல, அப்படி அதுக்காக நான் அட்டன் பண்ணுறேன்னாலும் நீங்கள் இந்த கிளாஸ் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. அது ஆவின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு சபை மக்களும் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சிங்களா? அந்நிய பாஷின் வரம் வேண்டும், அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். ஆனால் நீங்கள் அந்த காரியத்திற்கு நீங்கள் ஆஃப்டர் த சர்வீஸ் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேதர் ஆகிடுங்க. ஒரு கில்லு வந்துட்டு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவா, முடிச்சிடலாம். இன்றைக்கி பாஸ்ட் இருக்கிறாரு, அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், பாஸ்ட்கிட்ட ஜெபிச்சிங்க, என்ன விட்டுருங்க, எல்லோரும் பின்னால் போயிடுங்க. பாஸ்ட் வந்துட்டு உங்களுக்காக ஜெபிப்பார். ஆமென். பாஸ்ட் எப்போ இருக்கிறதில்ல, இப்போ இருக்கிறாரு. நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், அவரை பார்த்துட்டு பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்ன தினங்க? இன்னைக்கு என்ன தினம்? சிஸ்டர்ஸ் டே, சகோதரிகள் தினம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக கையை தட்டுங்களேன் சகோதரிகள். உங்கள் ஒய்ஃப் உங்களுக்காக ரொம்ப சந்தோஷமா? நீங்களா சகோதரிகளுக்காக சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைங்களா? தாய்மார்களாக, சகோதரிகளாக, மனைவியாக, இல்லைங்களா, அநேக காரியங்களாக சகோதரிகள் இருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? பாஸ்டர் வந்து ஜெபிப்பார். பாஸ்டர் வந்து ஜெபிப்பார் சகோதரிகளுக்காக. மைக் அங்கே இருக்கு. நம்ம எல்லாரும் ஏஞ்சி நிற்கல. சகோதரிகள் மாத்திரம் ஏஞ்சி நில்லுங்க. சகோதரிகள் மாத்திரம் ஏஞ்சி நில்லுங்க. சகோதரிகள் எல்லாம் கூட அவங்க நேராக கரங்களை நீட்டி என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் மனைவிகளையும் உங்களுடைய தாய்மார்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. Thank you, Lord. அப்பா தேவனே உமக்கு நன்றி. Loving Heavenly Father, we thank you, Lord, for this day. கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, the world calls it Sisters' Day. ஆண்டவரே, இதோ கர்த்தா உலகத்திலே கர்த்தாவே சகோதரிகள் தினம் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது ஐயா. And Lord, even as many of your daughters have come here as sisters, as mothers, Lord, we as a church, we bless them. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தா மகள்கள் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த உலகத்திலே தாய்மார்களாகவும் சகோதரிகளாகவும் மனைவிகளாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சபையாக நாங்கள் கர்த்தா ஊழியக்காரராகிய நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. Some of them are still yet to be married. அப்பா தேவனே, சிலர் கர்த்தாவே இன்னும் கர்த்தா கல்யாணம் செய்து கொள்ள ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார்கள். Some of them have been mothers. ஆண்டவரே, சிலர் கர்த்தாவே தாய்மார்களாக இருக்கிறார்கள். Some of them are wives. ஆண்டவரே, சிலர் மனைவிகளாக இருக்கிறார்கள் ஐயா. And Lord, even as they are a feminine gender, ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாவே இதோ பெண்களாக இருப்பதனால், Lord, in their weakness is your strength. அப்பா தேவனே, அவர்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். And this morning we bless them with your divine strength. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தாவே ஆண்டவரே, உன்னதமான கர்த்தாவே ஆண்டவரே, பலத்தினால் இவரை ஆசீர்வதிக்கிறோம். Let every one of your daughters be blessed immensely with your strength. அப்பா தேவனே, எல்லா கர்த்தாவே சகோதரிகளும் ஐயா ஆண்டவரே, நீர் கர்த்தாவே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் அவர்களை உம்முடைய பலத்தினால் நிறைவு கர்த்தா பலப்படுத்த வேண்டுமாய். Let every one of your daughters, let them move from faith to faith, let them move from strength to strength. அப்பா தேவனே, எல்லா கர்த்தாவே பெண்களும் ஐயா ஆண்டவரே, இதோ கர்த்தாவே பலத்தின் மேல் பலன் அடையட்டும், விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடையட்டும் ஐயா. As a church, Master Lord, even as we bless them, ஆண்டவரே, நாங்கள் சபையாக அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, and let them go out from this place strengthened in the strength of the Lord. அப்பா தேவனே, இதோ இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது கர்த்தருடைய பலத்தினால் பலப்பட்டு புறப்பட்டு போவார்களாக. Let them do everything wisely, Lord. எல்லாவற்றையும் ஞானத்தோடு கூட அவர்கள் செய்யட்டும் ஐயா. If there are wives here, let them be wise wives, Master. ஆண்டவரே, இதோ கர்த்தா மனைவிகள் புத்தி உள்ள ஸ்திரீகளாக ஜீவிக்கட்டும் ஐயா. Let every one of them, all the daughters, all your daughters, be wise in everything that they do. அப்பா தேவனே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஞானத்தோடு கூட செய்யட்டும் ஐயா. We give you all the glory. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம்.
நியூ கம்மர்ஸ் யாருன்னா இருக்கீங்களா? பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க, வெட்டிங் ஆனிவர்சரி, வெளியூருக்கு போகிறவங்க யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் எல்லாம் ஊருக்கு போகிறீங்களா? என்றைக்கு? அதுதான் எந்த தினம்? நீங்கள் கேர்சல் நாளைக்கு இருப்பீங்க இல்லையா? இருப்பீங்களா? ஓகே ஓகே. ஏஞ்சி நில்லுங்க பிரதர், ஏஞ்சி நில்லுங்க. நீங்கள் போகிறீங்களா இல்லையா? சந்தேகமா? சரி, நம்ம ஜெபிக்கலாமா இவங்களுக்காக? அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ ரட்சகரே, இவர்கள் குடும்பமாய் ஐயா ஆண்டவரே வெளியூருக்கு போக இருக்கிறார்கள். இவர்களுடைய கர்த்தாவே ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். பிரயாணத்தின் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கட்டும் ஐயா. எந்த விதமான சுகவீனங்களோ பலவீனங்களோ இவர்களை கர்த்தாவை அணுகாத படிக்க உன்னதமான பாதுகாப்பிற்குள் வாய்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். எந்த காரியத்திற்காக புறப்பட்டு போகிறார்களோ அந்த காரியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தாவை முடித்து சந்தோஷமாய் சமாதானமாய் வீடு திரும்பட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்ததற்காக நன்றி. தேவ தூதர்கள் அனுப்பி காவலுக்கு உதவிக்கு பணிக்கு பாதுகாப்பிற்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் யுத்தத்திற்கும் அவர்களோடு கூட அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா தேவனே, சுகபத்திரமாய் கர்த்தாவை பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்துங்க, கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருங்க. நம்ம கரங்களை தட்டி பாஸ்டர் வர வைக்கலாமா? Praise the Lord. Praise the Lord. That sounds better. Okay. So after a long time, I'm preaching in this place. அநேக நாட்களுக்கு பிறகு வாரங்களுக்கு பிறகு நான் இங்கே இதோ பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். I miss every one of you when I go to the other place. கண்ணூருக்கு போகும்போது உங்களை அனைவரும் நான் மிஸ் பண்ணிக்கொள்கிறேன். But still I'm here, and in Jesus' name, I love every one of you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரும் நான் நேசிக்கிறேன். And thank God, even for Pastor Silver says here, God has blessed us with him, and we will continue to worship the Lord this morning in spirit and in truth. ஆமென். பாஸ்டர் சில்வஸ்டர் இங்க இருக்கிறாங்க. உண்மை உத்தமமாய் கர்த்தரை நாம ஆராதிக்கலாம், கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். So are we ready for the word of God this morning? கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தமா நீங்கள்? ஆயத்தமா இல்லையா? Praise the Lord. So if you are ready, shout a hallelujah. Hallelujah. Praise the Lord. Nice to see every one of us here. My God, I miss you all. But today, thank God, it's going to be a blessed day today for every one of us. ஆமென். இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும். Hallelujah. Hallelujah. Sometimes what happens in our houses, we may have made a small mistake. நம் வீடுகளிலே சிறு ஒரு தவறு செய்தாலும் the whole family will be affected. முழு குடும்பமும் அது தாக்குகிறது. Sometimes in the kitchen what happens? இது அந்த கிச்சன்ல என்ன ஆகிறது என்றால் சகோதரிமார்கள் உப்பு போட்டனால ரெண்டாவது முறை உப்பு போட்டுருது. You put the salt for the second time and then oh my God, full அவ்வளோ ஒரு தேஷா ஃபுல்லா there is so much of rice in it, too much of salt in it. Oh my God, ஐயோ என்ன பண்ணிட்டேன் நான். You think like that, no? After spending so much of time, now what to do? One pinch of salt, extra salt made a big problem. Amen. ஒரு சிட்டிக்கு நம்ம உப்பை அதிகமாக போடும்போது அங்க தொந்தரவுகள் உண்டாகிறது. What a disappointment, no? ஆமென். ஏமாற்றங்கள். Once we went to one person's house, they called us for tea. That girl, she put salt instead of sugar in the tea. Sugar instead of salt. She put salt instead of No, sugar instead of salt. In the tea, you're confusing me. In the tea, she put salt instead of sugar. Okay. சக்கரை போடுறதுக்கு பதிலாக அவங்க உப்பு போட்டுட்டாங்க. Then she came around, my wife and I, we went to that house. She's telling, I put salt in this tea. I said, okay, we don't want your tea. We will pray for you and we will go. நாங்கள் சொன்னோம், சரி டீ வேண்டாம், நாங்கள் உனக்கு ஜெபித்துட்டு போகிறோம்னு சொல்லிட்டு. There are times when certain things happen like this. இப்படியாக அநேக காரியங்கள் நிகழும்.
then you will say, oh my God, what happened? அப்பொழுது சொல்வீர்கள் என்ன செய்வது கர்த்தாவே என்று சொல்லி. In the same way, one person can spoil the whole of the organization. ஆமென். ஒரு நபர் முழுதுமாறு ஒரு குழுவையே அவர்கள் என்ன பண்ணுகிறார், தவறு செய்ய வைக்கிறார்கள். One person can spoil the whole of the family. முழு குடும்பத்தையும் கெட்டு போகும்படியாக செய்கிறார்கள். Yes or no? Let's see from 2 Kings chapter 4. Let's read. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் Chapter 4 verse 38 to 41. Let's read. 38 இலிருந்து 41 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட்டு அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூடில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனை பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. Hallelujah. And Elisha came again to Gilgal, and there was a dearth in the land. There was a famine in the land. And the sons of the prophets were sitting before him, and he said unto his servant, set on the great pot and seethe pottage for the sons of the prophets. And one went out into the field to gather herbs, and found a wild vine, and gathered thereof wild goats, his lap full, and came and shred them into the pot of pottage, for they knew them not. So they poured out for the men to eat, and it came to pass as they were eating of the pottage that they cried out and said, O thou man of God, there is death in the pot. And they could not eat thereof. But he said, then bring meal, and he cast it into the pot, and he said, pour out for the people that they may eat, and there was no harm in the pot. Hallelujah. Loving Heavenly Father, even as I share your word, Spirit of the living God, have your way in this place. எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். See, here we see Elisha, he comes to a place called Gilgal. கில்கால் என்ற இடத்திற்கு எலிசா வருகிறார். And he gathers all the prophets. எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒருமனப்படுத்தி கூட்டுகிறார். And it is a time of famine. அந்த இடத்துல பஞ்சம் இருந்தது. And we see that Elisha tells one of the prophets to go and prepare some kind of a food, a porridge. எலிசா அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்றார், போய் நமக்காக ஆகாரத்தை உண்டு பண்ணுங்கள், கூழ் உண்டு பண்ணுங்கள் என்று. And one of the prophets, ஒரு தீர்க்கதரிசி, he goes, அவர் போய் and he brings in a kind of vegetable. அவர் ஒரு விதமான இதோ காய்கறிகளை கொண்டு வருகிறார். Maybe that was like a cucumber or pumpkin, we don't know. He thought it is a vegetable that is used for cooking. அந்த காய்கறிகளை இதோ சமைப்பதற்காக உபயோகிப்பார்கள். And after cutting it into pieces and putting it in the big pot, it's a huge pot, putting it at boiling, and when they started to eat, they realized that that vegetable is a poison. Amen. அந்த இதோ காய்கறிகள் அது விஷம் நிறைந்தது என்று கண்டார்கள். Now the lesson that we are going to learn this morning, இந்த காலை வேளையிலே நாம கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்றால், if you have invested in something, your time, your studies,
if there is any poison in your family, the Lord is going to heal that poison, remove that poison. உங்கள் குடும்பத்திலாகட்டும், உங்கள் படிப்பிலாகட்டும், உங்கள் வேலையிடத்திலாகட்டும், ஏதாவது சமயங்கள் வீணாகி இதோ பாழாய் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு அதை குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். God is a specialist in reversing the poison. ஆமென். நம்மளுடைய தேவன் எல்லாவற்றையும் திருப்பி போட வல்லவராய் இருக்கிறார். I have certain points written down. The first point is zeal without discernment can become dangerous. Amen. Zeal. வைராகியம். வைராகியம். Without discernment. Amen. நமக்கு அறிந்து கொள்ள முடியாத இருக்கும்போது அந்த வைராகியம் நமக்குள்ளாக இல்லாமல் போகிறது. வைராகியம் இருக்கு ஆனா அது discernment இல்ல. ஓகே. நமக்கு வைராகியம் இருக்கிறது ஆனால் பகுத்தறிவு இல்லாமல் இருக்கிறது. See, many a times we want to do something very passionately you want to do something, but we do not have that discernment in many of us. நம் அனைவருக்குள்ளாகும் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டு, ஆனால் நமக்கு பகுத்தறியக்கூடிய ஞானம் இல்லை. So this prophet, he was very passionate, but he did not have that discernment. ஆமென். அந்த தீர்க்கதரிசி மிகவும் உற்சாகமாய் செய்கிற ஒரு வைராகியத்தின் காரியம் இருந்தது, ஆனால் பகுத்தறியக்கூடிய ஞானம் இல்லாமல் இருந்தது. What is pagitharu? What is discernment? பகுத்தறிகிறது என்றால் என்ன? It's a gift of God to know something beyond your self understanding. It is the Spirit of God that will lead you to greater understanding. எல்லாவற்றுக்கும் மேலாக அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமான ஒரு வரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. See, this morning we need to understand that many a times when certain things are not the truth, when something is false, immediately you have to discern it and make sure that you do things wisely. ஆமென். நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் ஏதாவது இதோ அது சரியானதல்ல, உண்மை உள்ளது அல்ல என்று தெரிய வரும்போது அதை நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் அறிந்து அதிலிருந்து வெளியே வர வேண்டும். Hallelujah. Hallelujah. See, there was one person who said on the pulpit, he said, there is no secret coming, there is no rapture. ரகசிய வரவு இல்லை என்று ஒருத்தர் சொன்னார். Immediately what happens to your mind? உடனே நம்மளுடைய சிந்தனையில் என்ன வருகிறது? This is a false teaching. இது சரியான ஒரு போதகம் அல்ல என்று. Yes. So this kind of a discernment, simple things I'm telling you, simple things, when you ask the Spirit of God, you will have the spirit of discernment. ஆமென். நீங்கள் சிறு காரியமானாலும் சரி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்கும்போது அவர் அதை பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். See, good intentions without discernment can bring death in the pot. ஆமென். நமக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு பகுத்தறிவு சரியாக இல்லாவிட்டால் அந்த பானையிலே இதோ சாவுக்கு ஏதுவான ஒரு காரியம் இருக்கும். So discernment is a deep spiritual insight that helps a person to have the mind of Christ. கர்த்தருடைய சிந்தனை நமக்கு உண்டாவதற்காக இருக்கிற ஒரு பகுத்தறிவு தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. One prophet made a mistake and the whole lot of the prophets, they were put in a big problem. ஆமென். ஒரு தீர்க்கதரிசி தவறு செய்தார், எல்லா தீர்க்கதரிசிக்கும் அது மிகவும் கஷ்டமாய் போனது. Hallelujah. Hallelujah. The word of God we all know, Hosea 4:6, it says, my people perish because of lack of discernment, knowledge. இதோ என்னுடைய மக்கள் இந்த அறியாமையினால் மாண்டு போகிறார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So the first point is zeal without discernment can be dangerous. ஆமென். எல்லாம் நன்மையை செய்வதற்காக ஆர்வம் இருக்கும், ஆனால் அதில் பகுத்தறிவு இல்லாதனால் அதில் பிரச்சனை உண்டாகும். Hallelujah. Hallelujah. This morning we are going to pray for discernment, the spirit of discernment in every one of us. ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் பகுத்தறியக்கூடிய ஞானம் கர்த்தர் கொடுங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. So we will move to the second point. இரண்டாவது பாயிண்ட். One wrong ingredient can affect the whole pot. ஆமென். ஒரு பச்சையான ஒரு காய்கறிகள் அந்த பானையிலே ஒரு விஷத்தை உண்டு பண்ண ஆகிறது. Because the word of God says in 1 Corinthians chapter 5, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் and the 6th verse, 6வது வசனம், know ye not that a little leaven leaveneth the whole lump. ஆமென்.
நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? Amen. Hallelujah. That little poison, that little leaven, it spoiled the whole of that lump. Amen. புளித்த பிசைந்த மாவு முழுவதையும் கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும். In the same way, அப்படியாகவே one wrong relationship spoils your life. உங்களுக்குள்ளாக தவறான ஒரு உறவு இருந்தால் உங்கள் குடும்பம் முழுவதும் இதோ One wrong நாசமாகும். teaching poisons your mind. ஆமென். ஒரு தவறான போதனை இதோ உங்களுடைய எல்லா காரியத்தையும் கெட்டு போக பண்ணும். One wrong move spoils your whole movement. ஆமென். ஒரு அசைவிலை நீங்கள் தவறாக எடுத்து வைத்து விட்டீர்களானால் முழு காரியம் அது கெட்டு போகும். One wrong habit spoils your entire life. ஆமென். ஒரு தவறான பழக்க வழக்கம் இதோ உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடும். Hallelujah. This morning, whatever that poison, that one poison, we are going to rebuke it in Jesus' name. ஆமென். அது எப்பேற்பட்ட ஒரு விஷம் நிறைந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து அப்புறப்படுத்துவோம். Many of us as believers, we keep feeding on some of the poisonous things around in this world. ஆமென். இந்த உலகத்திலே இதோ எல்லா விதமான விஷத்தன்மையான காரியங்களை நம்மளுடைய சிந்தனைகளிலே நாம அதை ஊட்டிக்கொண்டு Without a knowledge, we bring it into the family. அதை நம்மளுடைய இதோ நமக்கு தெரியாமலே அதை குடும்பத்திற்குள்ளாக கொண்டு And வருகிறோம். that poisons a marriage. ஆமென். இதோ கல்யாணத்தில கூட சில விஷம் நிறைந்தது இருக்கிறது. It poisons even your friendship. உங்களுடைய இதோ நட்பிலும் கூட விஷம் It இருக்கிறது. poisons your mind. அது உங்களுடைய சிந்தனையை இதோ விஷமாக்குகிறது. So when you are in this world, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது we need to be very careful நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க what you வேண்டும். feed in your mind. உங்களுடைய சிந்தனைக்கு எண்ணத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று. Be careful on what kind of music you listen to. ஆமென். நீங்கள் எந்த விதமான இதோ பாடல்களையும் மியூசிக்கையும் கேட்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது. Be careful of what the social media that you are interacting with. ஆமென். நீங்கள் உங்களுடைய போன் மூலமாக எந்த சோஷியல் மீடியாவோடு நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது. Whatever continuously you feed to your soul, உங்களுடைய ஆத்மாவுக்கு தொடர்ந்து எண்ணத்தை ஊட்டிக்கொண்டு இருக்கிறீர்களோ that will shape your life. அது உங்களுடைய வாழ்க்கையை உருமாற்றும். There was one person previously, he was in our church. முன்பு ஒருத்தர் இங்க இந்த குடும்பம் He used குடும்பம் இருந்தது. to listen to one particular music. ஒரு தனிப்பட்ட ஒரு மியூசிக்கை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். He will close his room and listen to that music. அந்த மகன் இதோ ரூமை அடைத்துக் கொண்டு அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். Suddenly the devil will appear in his room. அந்த இடத்தில் அந்த ரூமிலே அந்த சாத்தான் வந்து நிற்பான். He was possessed. பிறகு அவன் சாத்தானால் பிடிபட்டவனாகி விட்டான். Nobody knew. அது யாருக்கும் தெரியாது வீட்டிலே. Once my wife and I, we were going for a Bible study, to conduct a Bible study. Suddenly we got a call. ஆமென். நாங்கள் பைபிள் ஸ்டடி கண்டக்ட் பண்ணுவதற்காக நாங்கள் போய் கொண்டு இருந்த பொழுது Then that woman said, my son is behaving very crazy. ஆமென். அவருடைய தாயார் சொன்னாங்க, என்னுடைய மகன் மிகவும் இதோ அலைக்கழிக்கப்பட்டது போல செய்கிறான் என்று. Because this was a serious issue, அது மிகவும் இதோ ஆபத்தான ஒரு நேரமாய் we இருந்தது. went to that place. அந்த இடத்திலே நாங்கள் போனோம். And we were casting out that demon. அந்த சாத்தானை நாங்கள் துரத்தி கொண்டு இருந்தோம். That was Lucifer. ஆமென். அது லூசிஃபர் ஆக இருந்தது. Of course, we cast that அதை நாங்கள் துரத்தி விட்டோம். dirty devil out of that person. ஆமென். அந்த மகனை விட்டு அந்த சத்துருவானவன் வெளியே போனான். Listening to certain music will also influence the devil to possess you. ஆமென். நீங்கள் இதோ கேட்கிற ஒவ்வொரு மியூசிக்கும் பாடலும் கூட உங்களுக்குள்ளாக அதன் மூலமாக சாத்தான் உள்ளே நுழைய முடியும். Hallelujah. We enjoy that music, but you do not know what is behind that music. ஆமென். நீங்கள் அந்த மியூசிக் கேட்டு மிகவும் சந்தோஷப்படுவீர்கள், ஆனால் பிறகு என்ன ஆகும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். We all of us here, we need to have the spirit of discernment. நம் அனைவருக்கும் பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானம் நம்மளுக்கு தேவை. Hallelujah. Amen. Then what happened finally? All the prophets, they ate from that poisonous pot. அந்த இதோ கூழை அந்த பாத்திரத்திலிருந்து விஷம் நிறைந்த அந்த ஆகாரத்தை உண்டார்கள். And they said, oh master,
man of God, there is death in the pot. ஆமென். அப்பொழுது சொன்னார்கள் தீர்க்கதரிசியை கண்டு, எஜமானனே இதற்குள்ளாக சாவு இருக்கிறது என்று. When they ate that particular food, they realized something is wrong and they didn't stay quiet. அவர்கள் அந்த பானையிலே ஒரு காரியம் இருக்குது என்று அறிந்து அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை. And they said, there is poison in the pot. அந்த பாத்திரத்திலே சாவு இருக்கிறது என்று சொன்னார்கள். Hallelujah. How did they know it? They tasted it and so they came to know there is poison in them. அவர்கள் அதை ருசி பார்த்தார்கள், அதனால் அவர்களுக்கு தெரிந்தது அது சாவு என்று. They recognized that poison. அந்த விஷத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். See, even in the church, இதோ சபையிலும் கூட when there is some kind of a poison attacking the church, சில விஷம் இது சபையை வந்து தாக்கும் பொழுது, you have to say, oh God, man of God, there is poison in the church. நீங்கள் சொல்ல வேண்டும், இதோ போதகரே, இதோ மேய்ப்பனே, இந்த இந்த இதில் காரியத்திலே விஷம் இருக்கிறது என்று சொல்லி. You should not pretend like nothing has happened in that place. நீங்கள் தெரியாதது போல நடித்து இருக்க கூடாது. Sometimes சில நேரங்களிலே in the church, சபையிலே some poison will come. சில விஷம் நிறைந்த காரியங்கள் உள்ளே வரும். Just like they said, man of God, there is poison in the pot. இதோ அந்த பாத்திரத்திலே சாவு இருக்கிறது என்று சொன்ன பொழுது, Then he quickly put some of flour in it and he rectified that poison. ஆமென். அவர் ஜெபித்து அந்த மாவை அதிலே போட்ட பொழுது அதை சரிப்படுத்தினார். So when you bring it to the elders of the church in regarding certain poison that has come into the church, ஆமென். இதோ சபையிலே பேர்பட்ட விஷங்கள் நிறைந்தது உள்ளே வரும்போது, இதோ மேய்ப்பர்களுக்கு சொல்லும்போது அதை சரிப்படுத்த முடியும். hallelujah. See, we as servants of God, we are here to solve this kind of a poison. ஆமென். இப்பேர்பட்ட பிரச்சனைகளை இதோ தீர்க்கவே நாங்கள் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Are you there? If there's any poison, just bring it to the notice of the elders in the church. If there's any poison in your organization, bring it to the manager's notice. ஓகே. சபையிலே ஏதாவது அப்படி விஷம் நிறைந்தது வருமானால், இதோ மேய்ப்பர்களுக்கு தெரிவிங்கள். உங்கள் வேலை இடத்திலே ஏதாவது இப்பேற்பட்ட காரியங்கள் தெரிஞ்சால் உங்களுடைய இதோ மேனேஜர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். Hallelujah. Hallelujah. So we have to have the spirit of discernment to know that there is poison. ஆமென். உங்களுக்குள்ளாக பகுத்தறிகிற அறிவு இருக்கும்போது, அந்த வரம் இருக்கும்போது, நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். See, we see that all the prophets, they did not stay quiet. They cried out and they said, there is poison in this pot. ஆமென். அவர்கள் எல்லாரும் சத்தமிட்டு சொன்னார்கள், இந்த பானையிலே சாவு இருக்கிறது என்று. And so what the man of God did, he put some more flour in it and he removed that poison. ஆமென். இதோ அந்த ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன், இன்னும் கொஞ்சம் மாவு அதுக்குள்ளாக போட்டு அந்த விஷத்தை அவர் எடுத்து விட்டார். See, here many people continue to consume what is false. But today the Lord is telling every one of us, if there is something poisonous, bring it to the man of God, and he is there to pray for you, and he is there to rectify things in your place. இங்க எல்லாரும் வேண்டாத காரியங்கள் நம் சிந்தனையிலும் இருதயத்திலும் நம்முடைய ஆத்துமாவிலே கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்படியாக இருக்கும்போது, விஷம் நிறைந்ததாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் போது, இதோ தேவனுடைய மனுஷனிடத்தில் நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளும் போது அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். There were so many prophets. இதோ அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். But there was one man of God. ஒரு தீர்க்கதரிசி, he was able to discern. ஆமென், அதை அறிந்து கொள்ள முடிந்தது. Today, even as we pray for the church, we will pray that every one of us here, that you will have the spirit of discernment. ஆமென். இதோ நாங்கள் ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் பகுத்தறியக்கூடிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டு போங்கள். So when life becomes poisoned, don't run to human beings, run to the man of God, and he will guide you to Jesus Christ. ஆமென். இதோ விஷம் நிறைந்ததாகவும் சாவுக்கேதுவானதாக இருக்கும்போது, இதோ சாதாரண மனிதர்களிடத்தில் ஓடாதபடிக்கு தேவ மனுஷர்களிடத்தில் வரும்போது அவர்கள் உங்களை தப்பிக்க வைக்கும் ஜெபிக்கும் வல்லவர்களாய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Now they all know that there is poison in the pot. எல்லாருக்கும் தெரியும் அந்த பானையிலே சாவு இருக்கிறது. But only God can neutralize that poison. ஆமென். தேவனுக்கு மாத்திரம் தான் அது சரிப்படுத்த முடியும். Hallelujah. They knew something is there, that poison is there. எல்லாருக்கும் தெரியும் ஏதோ சாவு இருக்கிறது, விஷம் இருக்கிறது. They could not remove it. அதை எடுக்க முடியவில்லை அதிலிருந்து. Then they came to see, they diagnosed as a problem.
அவர்கள் இதோ பிரச்சனை இருக்கிறது என்று அறிந்தார்கள். But they could not do the deliverance. ஆனால் அதை அவர்களுக்கு விடுதலை பெற முடியவில்லை அதிலே. See, what happens is there are times when you go to the man of God, he will lead you to Jesus Christ who can neutralize every kind of problem in your life. Amen. நீங்கள் தேவ மனுஷனிடத்தில் வரும்போது, உங்களுடைய மேய்ப்பர்களிடத்தில் வரும்போது, இதோ எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் அறிந்து அவர்கள் உங்களை சரிப்படுத்த வல்லவர்களாய் இருக்கிறார்கள். Elisha did not say, oh, this is all poison, take the pot, throw everything out. Amen. எலிசா சொல்லவில்லை, இதோ இதில் சாவு இருக்கிறது, அதை எடுத்து தூர போட்டு விடுங்கள் என்று. See, those who were around Elisha, they must have thought, what? Elisha said, bring some flour, I'll put it in this pot. Amen. எலிசா சொன்னா கொஞ்சம் மாவை கொண்டு வா, நான் அதில் போட்டு சரிப்படுத்துகிறேன் என்று. So the prophets around that place, they were thinking, what, he is putting flour again, how will this poison go? Amen. மற்ற தீர்க்கதரிசிகள் நினைத்திருப்பார்கள், ஒரு மாவு போட்டவுடன் எப்படி அது சரியாகும் என்று. But they were all silent. எல்லாரும் இதோ அமைதியாக இருந்தார்கள். They knew that the man of God is there. ஆமென். அவர்களுக்கு தெரியும் தேவனுடைய மனுஷன் அங்க இருக்கிறார். And he will do the right things at the right time. ஆமென். அவர் சரியான சமயத்திலே சரியானதை செய்வார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். Hallelujah. He did not throw away that pot, he did not throw away that stew, he did not throw away that food, but he put in, added more flour to it. ஆமென். இதோ தேவ மனுஷன் அதை கொண்டு போய் கொட்டி விடுங்கள் என்று சொல்லி கொட்டுவதற்கோ செய்யவில்லை, ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் மாவு அதிலே போட்டு அதை சரிப்படுத்தினார். He could have put some water in it, no? அதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கலாம். He could have taken some more herbs, some other herbs and put it inside. சில இதோ எல்லா இலைகளும் எடுத்து போட்டிருக்கலாம். But why did he take the flour and put it inside? எதற்காக மாவை எடுத்து அதில் போட்டார்? Because Jesus Christ said, கர்த்தர் சொல்லுகிறார், I am the bread of life. நான் இதோ ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். Where there is death, I am the bread of life. ஆமென். எங்கு சாவு இருக்குதோ அங்கு நான் ஜீவத்தை கொடுக்கிற அப்பமாய் இருக்கிறேன். So we see that Elisha is pointing us towards Jesus Christ in the old covenant. அந்த பழைய ஏற்பாட்டிலே இதோ எலிசா புதிய ஏற்பாட்டினுடைய இயேசுவை குறித்து காண்பிக்கிறார். Hallelujah. When he says, when he put the flour inside that pot, அந்த பானையிலே மாவு போட்ட பொழுது, it was that wheat which was ground, it was powdered, it was sieved, and then it was brought as a flour and it was put in the pot. Amen. கோதுமை அவர்கள் உடைத்து மாவாக மாற்றி அதை கொண்டு வந்து அதில் அது போட்டு இருக்கிறார்கள். Hallelujah. In the same way, Jesus Christ, he left his throne, the heavenly throne, and the earth is his footstool. He came down from heaven to earth, just like that wheat which was ground, which was powdered. He went through so many sufferings and he went to the cross, and he says, I am the bread of life. Amen. இதோ இயேசு கிறிஸ்துவானவர் கூட அப்படியாக இதோ சிலுவையிலே நமக்காக எல்லா இந்த எப்படியாக இந்த கோதுமை இதோ அரைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிறகு வந்ததோ அதே போல நமக்காக பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இதோ வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிற அவ்வளவு பெரிய தேவன் நமக்காக இந்த உலகத்திலே வந்து சிலுவிலே பாடுபட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Hallelujah. This miracle is not about that flour that we put inside. இதோ இங்க அற்புதம் நடந்தது வெறும் மாவு போட்டதனால அல்ல. But what it represents is important. ஆமென். அது எதைக்காக அடையாளமாக போட்டார்கள் என்பது தான் முக்கியமாக இருக்கிறது. That flour represents Jesus Christ. ஆமென். அந்த மாவு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. John chapter 6 verse 35. யோவான் 6:35. Jesus said, இயேசு சொன்னார், I am the bread of life. நான் ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. So he put that flour into that poison. அவர் அந்த மாவை அந்த விஷ நிறைந்த பாத்திரத்தில் போட்ட பொழுது the bread of life was put into the pot of death. ஆமென். ஜீவ அப்பத்தை அதர் உள்ளே அவர்கள் போட்டார்கள். Hallelujah. 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 Are you there? எல்லாரும் இருக்கீங்களா? இருக்குங்களா? So the title of this message I titled as There is death in the pot but there is life in Jesus Christ. ஆமென்.
பானையிலே சாவு இருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜீவன் உண்டு. Hallelujah. Hallelujah. Through Jesus Christ we have life. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜீவன் உண்டு. And this morning, whatever the poison that has entered into your family, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்திலே எந்தெந்த விதத்திலெல்லாம் விஷம் இதோ உள்ளே நுழைந்திருக்கிறதோ, whatever kind of poison that has entered into the spouses, இதோ கணவன் மனைவிக்குள்ளாக எந்தெந்த விதமான விஷம் இதோ ஏறி இருக்கிறதோ, whatever the poison that has entered your children, இதோ பிள்ளைகள் உள்ளாக எந்தெந்த விஷங்கள் நிறைந்திருக்கிறதோ, today when we pray, God is going to do a miracle where He will restore you back. He will remove those poisons of bitterness and anger and every kind of selfishness. ஆமென். இன்றைக்கு தேவன் இதோ உங்களுக்குள்ளாக இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், எல்லா விதமான விஷத்தையும் எடுத்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Human error introduced death, but divine grace restored life. ஆமென். இதோ மனுஷ காரியங்கள் அதை எல்லாவற்றையும் சரிப்படுத்தாமல் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய உன்னதமான காரியம் இதோ அந்த விஷத்தை எடுத்து போட்டு ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது. Hallelujah. Because of His grace, He does these things for us. ஆமென். அவருடைய கிருபையினாலே இந்த காரியத்தை நமக்கு செய்கிறார். There are so many times we don't deserve that poison to go out, but because of His grace, He will make sure that every kind of poison that is not in line with the word of God will be healed this morning. நாம் அனைவரும் இதோ அந்த விஷத்தை எடுத்து போடக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் அவருடைய கிருபையினாலே நமக்கு இப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. So when that flour was put in that pot, அந்த பானையிலே அந்த மாவு போட்ட பொழுது people were able to eat. அவர்கள் பிறகு அது சாப்பிட்டார்கள். Now what about those people who already ate? அது சாப்பிட்டவர்கள் என்ன ஆனது? Poison எல்லாம் தின்னுட்டாங்க. But the flour is put in the pot. ஆனால் பானையிலே அந்த மாவு போட்டு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The source of that poison was that pot. அந்த பானையிலே சாவு இருந்தது, விஷம் இருந்தது. So through faith in God, Elisha, he puts that flour in the pot, which is the source of the poison. ஆமென். எலிசா இதோ விசுவாசத்தோட கூட அந்த மாவை இதோ அந்த பாத்திரத்திலே போட்டார். That faith, I tell you, because of that faith, what was put in the pot was also sent. The power of God was sent not only into that pot, but it was sent to everyone's, not only that pot, to everyone's pot here in the belly. ஆமென். இது அந்த மாவு போடும்போது கர்த்தருடைய வல்லமை அந்த பானையிலே மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அவர்கள் வயிறுக்குள்ளாக அந்த வல்லமை புறப்பட்டு சென்றது. Hallelujah. They had already eaten. அவர்கள் முன்னதாகவே சாப்பிட்டு விட்டார்கள். Through faith in God, Elisha put that flour into that pot. இதோ தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அந்த மாவை இதோ எலிசா அந்த பானையிலே போட்டார். Hallelujah. Hallelujah. Through that faith in Jesus Christ, when this was done as a symbolic of Jesus Christ, the faith of Elisha could go and heal everybody's stomach also. தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே இதோ எலிசா அந்த மாவை அந்த பானையிலே போட்டதினாலே கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை இதோ எல்லாருக்குள்ளாகவும் கடந்து சென்று எல்லாருக்கும் சுகம் உண்டாயிற்று. Hallelujah. There is nothing impossible, for with God nothing shall be impossible. தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. In Tamil, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. Hallelujah. There is nothing impossible with God this morning. நம்ம நன்றி செலுத்தலாம் எல்லாரும். Hallelujah. அப்பா தேவனே உமக்கு நன்றி, உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே. Today you may have come here saying, Pastor, I have ruined my life. நீங்க இன்றைக்கு சிலர் வந்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுத்து கொண்டேன் என்று. Our God specializes in reversing poison. ஆமென். இதோ நம்மளுடைய தேவன் இதோ விஷங்களை அதை திருப்பி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். When that poison was swallowed, இதோ அந்த விஷம் அவர்கள் விழுங்கின போது, you know what happens when poison goes in? நமக்குள்ளாக அந்த விஷம் போகும்போது என்ன ஆகும் தெரியுமா? It goes to the stomach. அது வயிற்றுக்கு போகும். It goes to the intestine. அது இதோ சிறு குடல்களுக்குள்ளாக போகும். It goes to the liver. லிவருக்குள்ளாகவும் போகும். From there it goes to the veins.
இது நரம்புகளுக்குள்ளாகவும் போகும். From there it is pumped to the heart. அது ஹார்ட்டுக்கும் போகும், இருதயத்துக்கும் போகும். From there it goes to the brain. அது அங்க இருந்து இது மூளைக்கும் போகும். When that flour was put in the pot, இதோ அந்த மாவு பானையில போட்ட பொழுது, through faith in God, இயேசு கிறிஸ்துவின் தேவன் மேல் வைத்த the விசுவாசத்தினாலே power of God கர்த்தருடைய வல்லமை could travel into that person. இதோ அது அவனுக்குள்ளாக கடந்து சென்றது. Hallelujah. The power of God went into that person's every part of the body and stopped that poison from spreading. It was all cancelled. Amen. இதோ யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அவர்களுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை கடந்து சென்று எல்லா விஷத்தன்மையும் அது போக்கினது. Before death could claim them, இதோ மரணம் அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக God claimed them. கர்த்தர் அதை மாற்றி போட்டார். Hallelujah. That is the power of God. That is the power of Jesus Christ. Amen. அந்த தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையாக இருந்தது. Hallelujah. Hallelujah. The power of God reached beyond your thinking. Amen. உங்களுடைய இதோ இயற்கைக்கும் அப்பாற்பட்ட நினைவுகளுக்கும் மேலாக இதோ கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Even when you speak in your phone, you send the word of God, something happens on the other side. Amen. நீங்கள் போன்ல கூட மற்றவர்களுக்கு சுகம் இல்லாமல் இருந்தால், வேறு காரியமாக இருந்தால், நீங்கள் வார்த்தை அனுப்பும்போது அது அங்கு வேறு இடத்திலும் போய் கிரியை செய்யும். Hallelujah. Hallelujah. Last week one person called up. Last week ஒரு person வந்துட்டு எங்களை கால் பண்ணியிருந்தாங்க. She knows who that is. I just spoke to that person. அந்த இதோ ஸ்திரியோடு கூட பேசினேன். I simply said, in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொன்னேன். She fell there. அவங்க வீட்டிலே விழுந்துட்டாங்க. She fell in the house. I didn't know what's happening. Suddenly there is no sound. She's saying, "Oh, ooh," and all. Then she fell down. Amen. அவர்கள் சத்தம் போட்டு கீழே விழுந்து விட்டார்கள். Suddenly I heard somebody else pick up the phone. வேற யாரோ போனை எடுத்து, யார் பேசுறது? யார் பேசுறது என்று கேட்டாங்க. Pastor பேசுறமா. Pastor speaking. No, my mother-in-law has fallen down. What happened? என்னுடைய மாமியார் கீழே விழுந்து விட்டார்கள், என்ன ஆனது என்று. I said, you ask her what happened. அவர்களிடத்தில் கேளுங்கள் என்ன ஆனது என்று. I prayed for that daughter-in-law. அவர்களுடைய இதோ மருமகளுக்கும் நான் ஜெபித்தேன். Because that woman did not get up for some time. Amen. ஏனென்றால் அவர்கள் மாமியார் எழுந்திருக்க முடியாமல் போனது. And she also, another one, she was feeling very dizzy. Amen. அந்த மகளுக்கும் அந்த மருமகளுக்கும் ஜெபித்த பொழுதும் அவர்களும் தலை சுற்றி கொண்டு நின்று இருந்தார்கள். தலையெல்லாம் சுத்துது பாஸ்டர். தண்ணி எடுத்துக்கோமா. I will pray for that. You will drink it, you will be okay. Okay. Drink that water, you will be okay. Because the power of Jesus Christ can travel not only through the phone, it can travel through the air into the parts of your body. Because the word of God says His word can penetrate into the soul, into the marrows, into the bone marrows, into your intestines, into every part of your body. So powerful is the word of God. Amen. கர்த்தருடைய வல்லமை இதோ போன்ல மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் கடந்து செல்ல வல்லமை உள்ளதா இருக்கிறது. எலும்புகளிலும் எலும்புகள் மஜ்ஜைக்குள்ளாகவும் உங்களை யோசனைகளும் வகையறுக்கிற காரியங்களும் கடந்து செல்லுகிறதாக இருக்கிறது. Hallelujah. Poison went into the Garden of Eden. Amen. இதோ அந்த விஷம் இது ஏதேன் தோட்டத்திலும் கடந்து சென்றது. And after so many years, because of Jesus Christ on the cross, He took all the poison. You and I, we have been healed of every kind of sin. Amen. இதோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அந்த அநேக வருஷங்களுக்கு பிறகு சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த விஷத்தை எடுத்து போட்டு கர்த்தர் நமக்கு உயிரை கொடுத்தார். Hallelujah. 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 If there is poison in your pot, in your homes, in your place of work, this morning deliverance is going to happen. Amen. உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய வீட்டிலே பானையிலும் மற்ற வேலை இடத்திலும் மற்ற இடங்களிலும் விஷம் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு அதை எடுத்து போட வல்லவராய். Hallelujah. What is the promise for this month that God gave us? இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? Acts chapter 28. அப்போஸ்தலர் நடபடிகள் 28 verse 5. Verse 5. 5ஆம் வசனம் படிக்கலாம். We'll know it by heart. He shook off. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஆமென். Hallelujah.
by the power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே When you shake off that viper, the poison, அந்த விரியன் பாம்பை நீங்கள் உதறி போடும் பொழுது your family is going to be healed. உங்களுடைய குடும்பங்கள் குணமடையும். Your workplace, whatever your problem in the workplace, the poison in your workplace, that will be healed. ஆமென். உங்கள் வேலையிடத்தில் விஷம் நிறைந்ததாக ஏதாவது இருந்தாலும் அது கர்த்தர் சுகமாக்க வல்லவராய் In your இருக்கிறார். children, if there's any kind of poison, the worldly poison from the WhatsApp and from the social media, it's going to be healed. ஆமென். உங்களுடைய பிள்ளைகள் இது வாட்ஸ்அப் மூலமாக சில மீடியாக்கள் மூலமாக உள்ளே நுழைந்திருந்தால் கர்த்தர் அதை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. At Gilgal, the poison was in the pot. ஆமென். கில்காலிலே இது பானையிலே சாவு இருந்தது, விஷம் இருந்தது. In Malta, the poison was in that snake. ஆமென். இதோ மால்டா தீவிலே அந்த விஷத்தின் பாம்பில் விஷம் இருந்தது. Hallelujah. Hallelujah. Death was expected in Gilgal, and even in Malta death was expected. மால்டாவிலும் இதோ அந்த சாவு இருந்தது, கில்காலிலும் அந்த சாவு இருந்தது. God intervened in both the places. இரண்டு இடத்திலும் தேவனானவர் இடைப்பட்டார். Poison lost its power. ஆமென். அந்த விஷம் அதனுடைய இது வல்லமையை இழந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. This morning, be it in Gilgal, whatever happened in Gilgal, whatever happened in Malta, even here it's going to happen. ஆமென். இதோ கில்காலிலும் நடந்திருக்கலாம், இதோ நடந்திருக்கிறது, இது மால்டாவிலும் நடந்திருக்கிறது, ஆனால் இங்கும் அது நிகழும். Hallelujah. Hallelujah. In the Garden of Eden, the poison of sin entered, but the second Adam, Jesus Christ, he removed that poison of sin, and he has chosen you and me as his children. So we have a place in heaven. We have access to the Father in heaven. ஆமென். இதோ ஏதேன் தோட்டத்திலே விஷம் இது உள்ளே நுழைந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த விஷத்தை எடுத்து போட்டு உன்னையும் என்னையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றி கர்த்தர் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. If you have understood the message this morning, shout hallelujah. ஆமென். இதோ இந்த செய்தியை புரிந்தவர்கள் எல்லாம் ஹalleluya என்று சொல்லுங்கள். Hallelujah. The power of the devil cannot have any power over the power of Jesus Christ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மேலே சத்ருவானவருக்கு எந்த வல்லையும் மேற்கொள்ள முடியாது. Hallelujah. His power has the power to Jesus Christ's power has the power to break every plans of the enemy. ஆமென். இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எல்லா சத்ருவானுடைய கிரியைகளும் முறியடிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. And I see so many families, the poison has entered into the family. You do not even know. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக விஷம் உள்ளே ஏறி இருக்கிறது, சிலர் அறியாமல் இருக்கிறார்கள். He brings in selfishness in you and makes sure that that poison is spread in the family. ஆமென். இதோ தன்னலமான ஒரு காரியத்தை கொண்டு வந்து வைத்து அது குடும்பம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது. He must have done something wrong and he says no, that is okay for me, and that is a kind of poison in the family. ஆமென். இதோ வீட்டுக்குள்ளாக ஒரு மனிதன் இதோ தவறு செய்திருக்கலாம், அவர்கள் சரி இது பரவாயில்லை என்று சொல்லும்போது அது குடும்பம் முழுவதும் பரவுகிறது. Hallelujah. Poison has entered by way of this WhatsApp and the social media. ஆமென். சோஷியல் மீடியா மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் விஷம் உங்கள் வீட்டுக்குள்ளாக நுழைந்திருக்கிறது. Different kinds of poison. வெவ்வேறு விதமான விஷங்கள் நிறைந்திருக்கிறது. Poison in your mind. உங்களுடைய சிந்தனையிலே, Poison in your body. விஷம் உங்களுடைய சரீரத்திலே, Poison in your movement. நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய அசைவுகளிலும் விஷம் நிறைந்திருக்கிறது. Poison in your behavior. உங்களுடைய நடவடிக்கைகளிலே விஷம் நிறைந்திருக்கிறது. This morning is going to be the end of the poison that is spreading in your family. உங்களுடைய குடும்பத்திலே விஷம் நிறைந்து இருக்கிறதை கர்த்தர் இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு கட்ட போகிறார். Hallelujah. Hallelujah. The poison of anger without reason, the poison of irritation without reason, it's going to be removed this morning by the power of Jesus Christ. Amen. இதோ காரணம் இல்லாமல் கோபப்படுகிற காரியங்கள், கோபம் இல்லாமல் எரிச்சல் படுகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு அந்த காரியங்கள் எடுத்து போடட்டும் கர்த்தாவே. Hallelujah. When they said, oh man of God, there is death in the pot, when you say, Lord, there is death in my family, the Lord is there to answer your prayers. Amen.
இதோ தேவ மனிதனே, இதோ இந்த பானைக்குள்ளாக சாவு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கதறின போது காரியங்கள் நடந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்கள் குடும்பத்திலே விஷம் நிறைந்திருக்கிறது என்று ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும்போது அவர் வந்து அவருடைய வல்லமையினால் அந்த காரியத்தை எடுத்து போட வல்லவராய் believe that Christ is greater than any kind of poison in this world. ஆமென். நீங்கள் விசுவாசிங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற அந்த விஷத்தை காட்டிலும் என் தேவன் ஏசப்பா பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. I know there's poison in the family. Now I'll ask you, is there death in your marriage? உங்களுடைய இது கல்யாண வாழ்க்கையிலே இந்த சாவு இருக்கிறதா? That poison of விஷம் death, இருக்கிறதா? God is going to heal it this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். Some of you have been poisoned. The death of prayer. There's no prayer in your homes. ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஜெபம் என்பதே இல்லை. அப்பேற்பட்ட விஷம் நிறைந்திருக்கிறது. There's death in your joy. உங்களுடைய சந்தோஷத்திலே இது சாவு இருக்கிறது. In your ministry, some of the ministry, this poison of death has entered. ஆமென். இதோ சில ஊழியங்களிலே இதோ சாவு என்னும் விஷம் நிறைந்திருக்கிறது. You may have tasted disappointment. ஆமென். நீங்கள் இதோ ஏமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். But this morning, ஆனால் இந்த காலை வேளையிலே this poison which has reached you, God is able to reverse every kind of poison. ஆமென். இது உங்கள் வாழ்க்கையிலே இதோ உங்களுக்குள்ளாக வந்திருக்கிற எல்லா விஷயத்தையும் கர்த்தர் இதோ அதை திருப்பி போட வல்லவராய் இருக்கிறார். Just like this man of God says, bring the bread to me, bring that flour to me. ஆமென். அந்த தேவ ஊழியக்காரர் மனுஷன் சொன்னார், இதோ மாவை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று. In the same way, Jesus says this morning, bring that poison to me. I am the bread of life. Where there is death, I can give life. ஆமென். இதோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், அந்த விஷத்தை நிறைந்த காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்கள், நான் அதை எடுத்து போட்டு ஜீவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. The poison which has wounded your heart, the Lord said, bring it to me and I can reverse it. ஆமென். இதோ உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக விஷம் கடந்து போயிருந்தால் கர்த்தர் சொல்ல என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை திருப்பி போட வல்லவராய் இருக்கிறேன். The word of God says they brought it to the man of God. இதோ வசனம் சொல்லுகிறது தேவனுடைய மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்கள். And he had the answer. இதோ அவரிடத்தில் பதில் இருந்தது. He pointed them towards God. அவர் கர்த்தரிடத்திலே அவர்களை காண்பித்தார்கள். He pointed towards Jesus Christ in the old covenant. இதோ பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவானவரை அங்கு சுட்டிக்காட்டினார். And where Jesus Christ is present, this poison of death will be cancelled. ஆமென். இதோ இந்த சாவு விஷம் நிறைந்த சாவுக்குள்ளாக இதோ இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அதை எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The devil can put poison into the pot, but he cannot stop Jesus Christ from putting life into your pot. ஆமென். இதோ பானைக்குள்ளாக சாத்தானான் விஷத்தை போட முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் அதை எடுத்து போட்டு அதை திருப்பி எடுத்து அதை ஸ்டாப் செய்ய, அதாவது தடை செய்ய சத்ருவானால் முடியாது. Hallelujah. Hallelujah. This morning, if you have understood the message, shout hallelujah. ஆமென். இந்த செய்தியை நீங்கள் இதோ புரிந்து கொண்டிருந்தால் ஹalleluya என்று சொல்லுங்கள். We are going to pray for the discernment. இதோ பகுத்தறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வரத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்க போகிறோம். So very important. அது மிகவும் உங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. The gift of the Holy Spirit is even discernment of spirit. ஆமென். இதோ ஆவின் வரங்களிலே பகுத்தறிவு என்பது அறிகிற வரம் என்பது ஒன்றாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. This morning, even as we pray, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது let God open your spiritual eyes. கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரியான கண்கள் திறக்கட்டும். When he saw the whole army of God standing around him, that servant did not even know that he has been protected by so many angels around him. தேவ மனுஷன் அங்க இருக்கும் பொழுது இதோ அந்த வேலைக்காரன் கேட்ட பொழுது இதோ கர்த்தர் அவனுடைய கண்ணை திறந்து இது எவ்வளவோ தூதர்கள், அக்னிமயமான தூதர்கள் சுற்றி நிற்பதை அவன் கண்டான். The servant was scared. He was afraid. Oh my God, so many people are surrounding us. But Elisha said, more than the enemies that have surrounded us, we have the army of angels around us. அந்த வேலைக்காரன் எலிசாவை பார்த்து நம்மை சுற்றி அதிகமான சேனைகள் இருக்கிறது, நாம் என்ன செய்வோம் என்று. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், நம்மை சுற்றி அதை காட்டிலும் பெரிய சேனை இருக்கிறது என்று சொல்லி. Hallelujah. We need to have the spirit of discernment.
இன்றைக்கு நீங்கள் பகுத்தறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். The prophet Elisha had the spirit of discernment. இதோ எலிசாவிற்கு பகுத்தறிகிற வரம் இருந்தது. But for you and for me, we have been bought by the precious blood of Jesus Christ. How much more should we have the spirit of discernment? ஆமென். இதோ நீங்களும் நானும் இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். அப்பொழுது எவ்வளவு அதிகமாக நமக்கு இந்த பகுத்தறிகிற ஞானம் உண்டாயிருக்கும். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றிகளே சப்பா. Thank you, Jesus. For those of you who can speak in tongues, we are going to pray that this spirit of discernment manifests in each one of you. ஆமென். நம் அனைவருக்குள்ளாக இந்த பகுத்தறிகிற அறிவு இந்த வரம் நமக்குள்ளாக வருவதற்காக எல்லாரும் அன்னை பாஷை பேச தெரிஞ்சவர்கள் அன்னை பாஷையில பேச ஆரம்பிங்கள். நாம் அனைவரும் எழுந்திருத்து நிற்கலாம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஹோரே வாக்க ஓஷி அங்கரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா கௌட ராக தந்த தார ராபா சிகலபரி அந்தரிய சாந்த லோமியா அபலாஷலா பலாஷலா 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 ஆமென் 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 போதல கங்கல கௌலம் காலம் எல்லாரும் ஜெபத்திலே தரித்திருங்க. ஜெபத்திலே தரித்திருங்க. யாரும் போகாதீங்க. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே எங்கள் வீட்டிலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய காரியத்திலே எல்லாம் இதோ விஷம் நிறைந்திருக்குது. அந்த விஷம் இன்றைக்கு எடுத்து போட வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் குணமடைய வேண்டும் கர்த்தாவே. சமாதானம் அடைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஜீவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். Our first prayer is that the poison be removed from every family, from every person, from every individual, and in your workplace, in the place of work where you do, maybe you're doing the ministry, maybe you're doing your work, whatever this poison, today we're going to rebuke it in Jesus name. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற விஷத்தை எடுத்து போடுவதற்காக ஜெபிங்கள். வேலையிடத்திலே இருக்கிற விஷத்தை எடுத்து போடுவதற்காக ஜெபிங்கள். ஊழியத்திலே அப்படியாக இருந்தால் அதற்காக இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் ஜெபிக்க ஆரம்பிங்கள். வாய்களை திறந்து ஜெபிங்க. வாயை திறந்தா தான் கர்த்தர் காரியங்களை செய்வார். அந்த தேவ மனுஷனை நோக்கி இந்த பானையில விஷம் இருக்கிறது, சாவு இருக்கிறது என்று சொன்னதனால் காரியங்கள் வாய்த்து. அதே போல உங்கள் குடும்பத்திலும் என்னென்ன காரியத்தில் விஷம் நிறைந்திருக்கிறதோ இன்றைக்கு சொல்லுங்க, ஏசப்பா இந்த காரியத்தில் இந்த விஷம் நிறைந்திருக்கிறது, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி வாயை திறந்து கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகும். Some parents are crying, Lord, that poison has entered our son, our children. Lord, I don't have an answer. This morning, as a church, when we cry out to the Lord is going to answer your prayer. Amen. சில பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த விஷம் அதிகமாக இதோ உள்ளே வந்திருக்கிறது, கர்த்தாவே என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் அழுது ஜெபிக்கும் பொழுது சபையாக கண்டிப்பாக கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. பரிஷாந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிகலபரி அந்தரிய சாந்தலோமியா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கெங்கெல்லாம் விஷம் இருக்குது எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த விஷத்தை நான் எங்கள் குடும்பத்திலிருந்து என்னிலிருந்து இந்த காரியத்தில் எடுத்து போடுகிறேன் என்று சொல்லுங்க. We cancel those poisonous issues in Jesus name. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பேற்பட்ட விஷயங்களை நாங்கள் இதோ கேன்சல் செய்கிறோம். By the resurrection power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அதை கேன்சல் செய்கிறோம். Every kind of problem, எல்லா விதமான பிரச்சனைகளையும், that every kind of poison, எல்லா விதமான விஷங்களும் that is ruling the families, இதோ குடும்பத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. we rebuke it in Jesus name. அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுத்தாப்புறோம். By the resurrection power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நாங்கள் அதை கட்டுத்தாப்புறோம். We reverse that poison. எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பி போடுகிறோம். ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமி அம்பலாஷலாம் between spouses, எல்லா இதோ கணவன் மனைவிக்குள்ளாக some kind of poison has entered. ஆமென். சில விஷங்கள் இதோ உள்ளே நுழைந்திருக்கிறது. This morning, even as we pray, நாங்கள் இதோ ஜெபிக்கும் பொழுது this poison will be reversed. ஆமென். அந்த விஷம் அதை திருப்பி போட வல்லதாய் இருக்கிறது. ஓ சகல மல சக்கர praise you master ராந்தரிய சாந்தலோமியா பூதல கங்கல கௌலம் காலம் ஓதந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிகலபரி அந்தரிய சாந்தலோமியா
அபலாஷலா 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 பௌட ராகதந்த தாரராப சிகலவரி அந்தரிய The சாந்தி. poison of hard-heartedness. இதோ இருதய கடினமாய் இருக்கிற அந்த விஷம். The poison of stiff-necked. ஆமென். இதோ கடின கழுத்துள்ள இதோ அந்த விஷம். It's getting reversed in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை நான் திருப்பி போடுகிறேன். ஆமென் 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 கர்த்தாவே. Thank you, Jesus. பரிஷாந்தரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிக்கலவரி அந்தரிய சாந்த லோமியா. Thank you for Lord. சொல்லுங்க எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுத்து போடுங்க. நீங்களே வாயில சொல்லி சொல்லி எடுத்து போடுங்க. நீங்க வாய் திறந்தா உங்களுடைய குடும்பத்திலே எந்த இடத்துல விஷம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த இடத்தை பிடுங்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நான் அதை பிடுங்கி போடுகிறேன் என்று சொல்லுங்க. அது தாழ்ந்த பாதாளத்திற்கு தூக்கி எறிங்க. திரும்ப உங்கள் குடும்பத்தில் அது வந்து சேரக்கூடாது. ஓ சகலமல சக்கர வேலை இடத்தில் ஆகட்டும், உங்களை சுற்றி ஆகட்டும், உங்களுடைய நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், எப்பேற்பட்ட விஷயத்தை மாந்திரிகத்தின் மூலமாக செய்வினையின் மூலமாக வைத்திருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுந்து அப்புறப்படுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது அது வெளியேறும். விசுவாசியுங்கள் விசுவாசியுங்கள். இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட செய்யுங்கள். கர்த்தர் அதை எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். அதற்கு ஜீவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது மரித்து போயிருந்தாலும் கர்த்தர் ஜீவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்த லோமியா அம்பலாஷலா 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 பௌட ராகதந்த தார ராப சிகலவரி அந்தரிய சாந்த. Especially the families. Somebody has brought poison into your family. ஆமென். இதோ முக்கியமாக குடும்பங்களிலே இதோ விஷத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் உள்ளே. This morning even as we rebuke it, நாங்கள் இந்த காலை வேளையில் அதை கட்டுந்து அப்புறப்படுத்துவோம். we believe that peace will take over your family. ஆமென். உங்கள் குடும்பத்தை சமாதானம் ஆண்டு கொள்ளும். ஓ ஷகலமல ஷக்கரகுரா பிரைஸ் மாஸ்டர் ரிக ராந்திரிய ரிக ராந்திரிய ரிக ராந்திரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிகலவரி அந்தரிய சாந்த லோமியா. Lord, we thank you, Master, for reversing that poison. அப்பா தேவனே அந்த விஷத்தை கர்த்தர் நீர் திருப்பி போட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And Lord, this morning we are going to pray. We pray for the discernment of spirit. அப்பா தேவனே இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் பகுத்தறியக்கூடிய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே பகுத்தறியக்கூடிய அறிவை நீர் கொடுக்க வேண்டும், வரத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். For those of you who can speak in tongues, speak in tongues. யாரெல்லாம் இதோ அந்நிய பாஷை பேச முடியும் சத்தமாக பேசுங்க. எல்லாரும் உங்களுடைய தலைமையில கை வைங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, எனக்கு பகுத்தறியக்கூடிய இதோ அந்த ஞானத்தை எனக்கு தாங்க. It is so very important அது பகுத்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க கர்த்தாவே என்று சொல்லி have the spirit of discernment. It is so very important as a believer. ஆமென் 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 ஆமென். பகுத்தறியக்கூடிய ஞானம் எனக்கு வேண்டும் கர்த்தாவே. இன்றைக்கு என் குடும்பத்தில் அதனால அநேக விஷயங்கள் ஏறுகிறது கர்த்தாவே. அதை நான் உடை தெரிய வேண்டும். Open our spiritual eyes, Lord. கர்த்தாவே Open your children's spiritual eyes. அப்பா தேவனே இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரியான கண்கள் இந்த வேளையிலே திறக்கப்படட்டும். Let the gift of the Holy Spirit manifest in your children. இந்த வேளையிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் ஐயா. You can just lift up your hand and say, Lord, I receive that gift of discernment. ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பகுத்தறியக்கூடிய வரத்தை நான் இந்த வேளையிலே பெற்றுக்கொள்கிறேன் கர்த்தாவே. என் குடும்பத்திலே எனக்கு அது தேவையாக இருக்கிறது கர்த்தாவே என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முதலில் எல்லாவற்றையும் கட்டித்து அப்புறப்படுத்துங்கள் விஷயங்களை. பிறகு அந்த இதோ பகுத்தறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஷகலமல ஷக்கரகுரா பிரைஸ் மாஸ்டர் ரிக ராந்திரிய ரிக ராந்திரிய ரிக ராந்திரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிகலவரி அந்தரிய சாந்தலோமியா. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளாக இந்த வேளையிலே டைப்படட்டும் கர்த்தாவே. எல்லா சத்ருவாண்டே கிரிகள் கர்த்தாவே முறியடிக்கப்படட்டும் ஐயா. எல்லா விஷயங்களையும் கர்த்தாவே நீர் பிடுங்கி தாழ்ந்த பாதாளத்துக்கு இந்த வேளையிலே போட்டதற்காக நன்றி. பகுத்தறிகிற கர்த்தாவே ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே இந்த வரத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்ததற்காக நன்றி. நன்றி செலுத்துங்க எல்லாரும். கர்த்தாவே நன்றி கர்த்தா, பகுத்தறிகிற அறிவை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி நன்றி. இன்றையிலிருந்து குடும்பத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் கடந்து போங்கள். விசுவாசத்தை மேல் விசுவாசம் அடையுங்கள். ரபா 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா
அம்பலாஷலா அம்பலாஷலா பௌட ராகதந்த தார ராவ சிகலவரி அந்தரே சாந்தலோமே. நன்றி செலுத்துங்க, வாயில திறந்து நன்றி ஏசப்பா சொல்லுங்க. Thank you Lord, thank you Master, thank you Jesus. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. அப்பா தேவனே என்னை மறவா. அப்பா தேவனே எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே என்னை மறக்காமல் இருந்தீரே அதற்காக நன்றி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கரங்களை உயர்த்தி நம்ம இந்த பாடலை பாடும்பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அதிசயமான காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு. மறுபடியுமாக இந்த இடத்துல அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இந்த வேளையில் இந்த பாடலை பாடும்பொழுது He will never forget you. He will make sure that your discernment, the eyes of discernment is open this morning. ஆமென். பகுத்தறிகிற இதோ ஆவிக்குரியான கண்களை கர்த்தர் கண்டிப்பாக திறப்பார். இந்த பாடலை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை நினைத்திருப்பதனால் இந்த விஷத்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வருகிறார், நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆம் கர்த்தாவே, எங்களை நீர் வழி நடத்துகிறதற்காக நன்றி சொல்லுங்க. என்னை மறக்காமல் நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் இதோ ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று. He preserves you. ஆமென். அவர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. If there's any poison conquering you, he will remove that poison. He will preserve Amen. you. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதை நீக்கி போட்டு உங்களை காக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆமென். கர்த்தாவே preserve பண்ணுவார். நாம் அதான் விசுவாசம் காக்கப்படுவது. அப்பா தேவனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதுகாக்கப்பட்டு நம்மை காக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி. We're going to say thank you Lord for opening our spiritual eyes. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய ஆவிக்குரியான கண்கள் திறந்ததற்காக நன்றி. Thank you Jesus. அப்பா தேவனே உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைக்கிறேன் கர்த்தாவே. விசுவாசத்தோடு கூட கடந்து செல்லட்டும். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயங்களும் நீக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரே இதோ கர்த்தாவே நான் சந்தோஷமாய் கடந்து சென்று சந்தோஷம் என்னை ஆண்டு கொண்டது. கர்த்தருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டு கொண்டது என்று சொல்லி சந்தோஷமாக கடந்து சொல்லுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன் என்று சொல்லி கடந்து போகும்போது கர்த்தர் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். வாரம் முழுதும் கர்த்தர் உங்களை பொறுப்பேற்று வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பாஸ்டர் சில்வஸ்டர் வந்து க்ளோசிங் பிரேயர் செபிப்பாங்க. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நன்றிகள் ஐயா, நன்றிகள் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் 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 ஐயா. மகத்துவமான இயேசுவே, நீர் மகத்துவமான காரியங்கள் செய்கிறதுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். நீர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறீர். ஆமென். எல்லா தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல, ஆமென், எங்கள் பாவத்திலிருந்து எல்லா சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து எல்லா விஷயத்திலிருந்து பாவமாகிய விஷயத்திலிருந்து எல்லா பாவ தோஷத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்த தேவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலமா எங்களோட இடைப்படுத்திருக்கா ஸ்தோத்திரம், ஆமென். எங்களோட பேசினதற்கா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பத்தில் என்ன விஷயம் இருக்கிறதோ நீ அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீர், எல்லாவற்றையும் எடுத்து போடும்படிக்க நான் செபிக்கிறேன். ஆமென். நீ எடுத்து போட்டதற்காய் நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே. பகுத்துகிற ஆவி, பகுத்து அறிகிற ஆவி கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே. அது மிக அவசியமா இருக்குது, நீங்க ஆமென். அறிந்திருக்கிறீங்க. ஆமென். ஆவின் வரங்கள்னால அது கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொருக்குள்ள அது கிரியை செய்யும்படிக்க நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஒரு பிரயோஜனம் மட்டுமல்ல, ஆமென். ஒரு பெரிய நித்திய வாழ்வு கொடுக்கிற ஆமென். வரமா இருக்குது ஆண்டவரே. ஆமென். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். தாசனுக்காக செபிக்கிறோம், பாஸ்டர் அம்மாக்காக செபிக்கிறோம் ஆமென். ஆண்டவரே. குடும்பத்துக்காக செபிக்கிறோம், பாஸ்டர் ஜோஷிக்காக செபிக்கிறோம், ஆமென். ரினி மகளுக்காக செபிக்கிறோம், 2 பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மேன்மேலும் ஆண்டவரே பெரிய பெரிய காரியம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆமென். எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க. ஆமென். பாஸ்டர் அம்மா கூட கர்த்தாவே பாஸ்டருக்கு நல்ல ஆரோக்கியத்தை, சுகம், பலன் கொடுத்து ஆமென். நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென், கர்த்தாவே. இதனால கூட கர்த்தாவே பாஸ்டர் ஜோஷுவா கண்ணூருக்கு போயிருக்கிறாங்க, நீங்க தான் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென். பாதுகாத்துக்கொள்ளும், வல்லமை எடுத்து பயன்படுத்தி நல்ல விதமாக சுகசேமத்தோட வீடு கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ஆமென். செலுத்துகிறோம். தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஆமென். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென், ஆமென். Oh, give thanks to the Lord, for He is good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord, for His good. எல்லா கரங்களை தட்டி. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. Hallelujah. இயேசுவின் ரத்தம். Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. God bless you. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் பாஸ்டர் வந்து ஜெப